ஏய், நான் நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன். என்னது ரம்யாவை டிரைவ் பண்ணலாம்னா? சு என்ன சூப்பு பண்ணிக்கிட்டு வப்பாட்டி கிட்ட மாட்டின கூட தப்பிக்கலாம், ஆனா வக்கீல் கிட்ட மாட்டின தப்பிக்கவே முடியாது. கோர்ட்டுக்கு போய் சொத்தை வித்து ரோட்டுக்கு வந்தவன் தான் அதிகம். டேய் ஸ்டூபிட் மாதிரி பேசாதடா. நானா ஸ்டூபிட்? நீ என்ன முடிவு பண்ணிக்க சொல்லு. 2 வருஷமா ரம்யா என்ன பார்க்கலங்கிறதுக்காக அவளை விலக்கி வைக்க என் மனசு இடம் தரலப்பா. என்னப்பா இது திடீர்னு குழப்பற? குழப்பல பாண்டி. ரம்யா தான் என்னோட முதல் மனைவிங்கிற உண்மையை கற்பகத்துக்கிட்ட சொல்லி அவளை எப்படியாவது சம்மதிக்க வச்சு 2 பேரு கூட சேர்ந்து வாழ முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருப்பா ரம்யா அம்மா. எங்க எங்க? இறங்கு. வணக்கங்க. மாப்பிள்ள, உங்களை மறுபடியும் பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு எப்படி இந்த நிலைமை? ஐயோ, என்னங்க என்ன ஆச்சு? பாத்தியாடி நீ பொண்ணு வளர்த்த லட்சணத்தை? அந்த தர்மலிங்கம் என் எதிரின்னு தெரிஞ்சிருந்தும் அவன் மகன் போச சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் முகத்துல கரிய பூச்சி. அவன் கட்டின தாலி இவ கழுத்துல இருக்க கூடாது. இந்த தாலி கழுத்த சொல்லு. என்ன சொன்னீங்க நீங்க? இதப்பா, இவன் தான் என் மருமகன். இவன் கட்டுற தாலி தான் இவ கழுத்துல இருக்கணும். இத கழுத்த சொல்லு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என்னடி சொன்ன? நீங்க நான் அடிச்சாலும் கொண்டாலும் அவர் தான் என் புருஷன். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும். எதுக்கு பேசுற ராஸ்கல்? நீங்க என்ன சொன்னாலும் அவர் தான் என் புருஷன். என்னடி சொன்ன? வேண்டாங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஓதுண்டி, நீ சொன்னது நான் கேட்டது. ஏய், தாலி கேட்டு. கேட்ட மாட்டேன். கேட்ட மாட்டேன். கொன்னுடுவேன். அங்கிள் ப்ளீஸ் ஆத்திரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அஞ்சி, யூ கீப் குவைட். மரியாதையா கழட்டுடி. என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அவளை ஒண்ணு செஞ்சிடாதீங்க, விட்டுருங்க. ஓடி. நீ ஏன் கழட்டுறியா இல்ல நான் அறுத்தேறிட்டுமா? வேணாப்பா, நான் இப்போ உங்க மக இல்ல, வேற ஒருத்தருடைய மனைவி. அவரு கட்ட தாலி அறுக்க உங்களுக்கு உரிமை இல்ல. எனக்காடி உரிமை இல்ல? அப்பா விடுங்க. வேணாங்க, வேணாம். அப்பா விடுங்க, விடுங்க. ஐயோ அப்பா விடுங்க. ரம்யா வேணாமா, கிட்ட வராதீங்க. அப்பா கூட பார்க்க மாட்டேன், சுட்டுடுவேன். கிட்ட வராதீங்க, சுட்டுடுவேன். ரம்யா, இந்த புனிதமான தாலி யாரு தெரிஞ்சிச்சு? உங்க மகளை வாழறத விட அவரு கட்டின இந்த தாலியோட அவரு பொண்டாட்டியா சாகிறது எவ்வளவோ சந்தோஷமா. ரம்யா, ரம்யா, அப்ப ரம்யா செத்து 2 வருஷமாச்சு. என்னதான் கல்லஞ்சிக்கார போலீஸ்காரரா இருந்தாலும் தன் கண் முன்னாலேயே தன்னோட மகளுக்கு ஏற்பட்ட சாவு அவருடைய மனநிலையை பாதிச்சிடுச்சு. கொஞ்ச நாள்ல அதே கவலையில அவரும் இறந்துட்டார். அப்ப நம்ம வீட்டுல இருக்கிறது வா வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கா? இனிமே அந்த பக்கம் நான் தலையை வச்சே பார்க்க மாட்டேன். அது ஜெகன் மோகினி. டேய், ரம்யா ஆவினா கற்பகம் தனியா இருக்காளே,